இப்போ அடுத்து வந்து preliminary expenses and pre-operative expenses னா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். Preliminary expenses refer to those expenses which are incurred in connection with formation of a joint stock company. Preliminary expenses ங்கிறது ஒரு செலவு. அந்த செலவு எப்ப நடக்குதுன்னா ஒரு கம்பெனியை ஃபார்மேஷன் பண்ணும்போது, அதாவது ஆரம்பிக்கும் போது நடக்கக்கூடிய செலவை தான் என்ன சொல்றோம், preliminary expenses அப்படின்னு சொல்லப்படுது. This comprise the expenses incidental to the creation and flotation of a company. தொடக்க செலவுன்னு சொல்லலாம். தமிழ்ல அது சொன்னா என்ன அர்த்தம், தொடக்க செலவு. கம்பெனியை நிறுவும் போது செய்ய வேண்டிய செலவுகள் என்னென்ன செலவு, எக்ஸாம்பிள் பாருங்க, ஸ்டாம்ப் டியூட்டி பண்றது, கட்டுறது, ஃபீஸ் கட்டுறது, பேபிள் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன், ஃபீஸ் பேபிள் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன், கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்காக ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கும், அந்த அமௌண்ட், சட்டமுறையான செலவுகள், லீகல் எக்ஸ்பென்சஸ், இன்னும் நிறைய செலவுகள் இருக்குது. இந்த மாதிரி செலவுகள் எல்லாம் preliminary expenses. எல்லா கம்பெனியும் தொடங்கும் போது இந்த செலவு செஞ்சுதான் ஆக வேண்டியிருக்கும், தவிர்க்க முடியாதது. ரைட். ப்ரீ ஆப்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ்னா என்னது? ப்ரீ ஆப்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் ஆர் தோஸ் expenses which are incurred after the formation of a company till the time the company comes to a revenue earning capacity. ப்ரீ ஆப்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ்ங்கிறது ஒரு கம்பெனி ஃபார்மேஷன் ஆனதுல இருந்து, அதாவது ஆனதுக்கு முன்னாடி கிடையாது, ஃபார்மேஷன் ஆனதுல இருந்து till the time the companies come to a revenue earning capacity, அந்த கம்பெனி வருமானம் செய்யக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் டெவலப் ஆகுது இல்லையா, அந்த குறிப்பிட்ட பீரியட் ஃபார்மேஷன் ஆனதுல இருந்து அப்ப நடக்கக்கூடிய செலவு தான் ப்ரீ ஆப்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ்னு சொல்லப்படுது. இப்போ இந்த ரெண்டு செலவை என்ன செய்யலாம்? Both preliminary expenses and pre-operative expenses may be treated as a deferred revenue item. இந்த ரெண்டு செலவையும் நம்ம deferred revenue itemனு எடுத்துக்கலாம். deferred revenue itemனா என்ன அப்படின்னா, இந்த செலவை செய்யறோம், அப்ப கம்பெனிக்கு லாபமே இருக்காது, ஆனா செலவு மட்டும் நடந்துட்டே இருக்கும். இப்படி செய்யப்பட்ட செலவை ஒரு குறிப்பிட்ட ஆண்டு காலம் பாட்டா பிரிச்சு அடுத்து ப்ராஃபிட் வரும்போது அந்த ப்ராஃபிட்ல P&L சார்ஜ் பண்ணிட்டே வரலாம். அப்படி செய்யக்கூடியது தான் deferred revenue ஐட்டம்னு சொல்றோம். And recovered through profit and loss account over a period of say 10 years at the maximum. மேக்ஸிமம் அடுத்து 10 வருஷம் என்ன பண்ணலாம், அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் P&L சார்ஜ் பண்ணிட்டே வரலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 லட்ச ரூபா இது ரெண்டு செலவு இருக்குன்னு வச்சுக்கோங்க, வருஷம் 1 லட்ச ரூபா P&L சார்ஜ் பண்ணிட்டே வரலாம். ஓகே, இப்போ நிறைய டேர்ம்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அக்கௌண்டிங் என்ட்ரிஸை நம்ம பார்ப்போம். என்னென்ன அக்கௌண்டிங் என்ட்ரிஸ் வந்து அக்யூசியேஷன் ஆஃப் ஏ பிஸ்னஸ் அப்போ நடக்கும், டிரான்சாக்ஷன் பொறுத்து அந்த அக்கௌண்டிங் என்ட்ரிஸ் என்னங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து ஃபார் பர்ச்சேஸ் ஆஃப் பிஸ்னஸ். பிஸ்னஸை பர்ச்சேஸ் பண்ணும்போது பர்ச்சேசிங் கம்பெனி ஒரு என்ட்ரி போடும். அந்த என்ட்ரி என்னன்னா, பிசினஸ் பர்ச்சேஸ் அக்கவுண்ட் டெபிட் டு வெண்டார் அக்கவுண்ட் கிரெடிட் அப்படிங்கிற என்ட்ரியை போடணும். அமௌண்ட் என்ன போடுறது, அமௌண்ட் போட வேண்டியது வித் த அமௌண்ட் ஆஃப் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். பிசினஸ் பர்ச்சேஸ் பண்றதுக்காக எவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறாங்களோ அதை தான் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். அந்த பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அமௌண்ட்டை இங்க ஃபில் பண்ணுங்க. இது ஃபர்ஸ்ட் போட வேண்டிய என்ட்ரி. ரெண்டாவது, for assets and liabilities taken over. அந்த பிசினஸ் உடைய அசட்ஸையும் லைபிலிட்டிஸையும் எடுத்துக்கும் போது என்ன ஒரு என்ட்ரி போடணும் அப்படின்னா, அசட்ஸ் டேக்கன் ஓவர். இண்டிவிஜுவலின்னு கொடுத்துருக்காங்களா அப்படின்னா என்ன அர்த்தம், டோட்டல் அசட்ஸ்னு போட்டக்கூடாது. சண்டி டெட்டார்ஸ்னா சண்டி டெட்டார்ஸ், ஸ்டாக்னா ஸ்டாக், லேண்ட்னா லேண்ட், பிளான்ட்னா பிளான்ட், இப்படி ஒவ்வொரு இண்டிவிஜுவலா அசட்ஸை காட்டிட்டே வரணும், ஒவ்வொரு வேல்யூவும் போட்டுட்டே வரணும். ஸோ அசட்ஸ் டேக்கன் ஓவர், அந்த அசட்ஸ் எல்லாம் என்னென்ன அசட்ஸ் வாங்கிக்க போதோ அதெல்லாம் டெபிட் வைக்கணும். அதே போல கிரெடிட்ல டூ லைபிலிட்டிஸ் டேக்கன் ஓவர், இதுவும் இண்டிவிஜுவலி என்னென்ன லைபிலிட்டிஸ் இந்த கம்பெனி பொறுப்பு எடுத்துக்க போதோ அந்த லைபிலிட்டிஸ்லாம் தனித்தனியா காட்டணும். அது கிரெடிட்ல வைங்க. இதுக்கு ஒரு அமௌண்ட் வரும், இதுக்கு ஒரு அமௌண்ட் வரும். ஓகே, கீழே டு பிசினஸ் பர்ச்சேஸ் அக்கவுண்ட் கிரெடிட், அதுதான் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அமௌண்ட். ரைட்டா? இந்த இடத்துல தான் நமக்கு குட்வில்லா, கேபிட்டல்